நாள் தெனாலிராமன் ராஜசபையில் இருந்தபோது தூக்கத்தில் அமர்ந்திருந்தான். மற்ற மந்திரிகள் அதை பார்த்து சிரித்தனர். அங்கு இருந்த ஒரு மந்திரி கிருஷ்ணதேவராயரிடம், அரசே, தெனாலிக்கு வயதாகிவிட்டது, அதனால அவருக்கு ஓய்வு கொடுங்கள். அதற்கு ராஜா பதிலளிக்காமல் இருந்தார். மறுநாள் சவால் ஒன்று வைத்தார். உலகிலேயே வெண்மையான பொருள் எது என்பதற்கு சரியான பதில் சொன்னால் நான் தெனாலிக்கு ஓய்வு கொடுப்பேன் என்று கூறினார். ஒவ்வொரு அமைச்சரும் வெள்ளி நகை, பால் போன்ற பல்வேறு பதில்களை அளித்தனர். ஆனால் எந்த பதிலும் அரசருக்கு சரியான பதிலாக தோன்றவில்லை. அங்கு இருந்த தெனாலி மட்டும், அரசே, பதிலை நான் நாளை சொல்கிறேன் என்றான். மறுநாள் அவன் ஒரு இருட்டு அறை முழுதும் பால், வெள்ளி, பூ போன்ற அனைத்து வெண்மை பொருள்களையும் வைத்தான். அந்த அறையின் இருட்டுனால ஒன்றும் தெரியாம அமைச்சர்கள் எல்லாரும் திணறியபடி ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுந்தாங்க. அப்ப தெனாலி கதவை திறந்தான். அந்த இருட்டு அறை ஒளியினால வெளிச்சமா இருந்தது. தெனாலிராமன் அரசரிடம், அரசே, உலகிலேயே வெண்மையானது சூரிய ஒளிதான், இதனாலதான் மற்ற எல்லா பொருளும் பிரகாசிக்குது. அரசர் தெனாலிராமனின் அறிவுபூர்வமான பதிலை கண்டு மகிழ்ந்து அறிவின் திறமையை பார்த்து வியந்தார். இதனாலதான் தெனாலி என்னோட பிரியமானவனா இருக்கிறான். ஓகே குட்டீஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.